இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து இந்த மொபைல் பார்க்குறது பார்த்தீங்கன்னா, 5லேருந்து 10 மணி நேரம் பார்க்குறதா சர்வே சொல்லுது. பார்த்தீங்கன்னா, 5லேருந்து 10 மணி நேரம் பார்க்குறாங்க. இந்த மொபைல் ஃபோன் வந்து. அதனால எப்படி பார்க்குறாங்க? இப்படி நின்னுட்டா பார்க்குறாங்க, இப்படி உட்காந்து பார்க்கும்போது, இந்த கழுத்து வந்து இப்படி குனிஞ்சே தான் இருக்கு. இந்த கழுத்து குனிஞ்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, 5லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் இந்த நரம்பு வந்து இப்படியே தான் இருக்கு, கழுத்து. அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னும் வருங்காலத்தில வந்து இந்த கழுத்தில பேடு போடுற மாரி எல்லாரும் வந்துரும். கழுத்தில பார்த்தீங்கன்னா, எல்லாம் பேடு போட்டுக்கிட்டு தான் அலையிற மாரி இருக்கும். அதுக்கு வந்து இப்பயே இந்த எக்ஸர்சைஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த கழுத்து வலி இதெல்லாம் வராது. ஏன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பத்தில எந்த பரிணாம வளர்ச்சியிலேருந்து வந்தோமோ, முதல்ல இப்படி தானே வந்தோம். அது மாரியே நம்ம நாளைக்கு வந்து இப்படியே போயிருவோம். அதுக்கு தான் இந்த எக்ஸர்சைஸஸ் பண்ணணும். இதுக்கு என்னன்னா, இந்த கழுத்து ஃபோன் பார்க்குற கழுத்துக்கு உண்டான எக்ஸர்சைஸ் எப்படின்னா, ஃபஸ்ட்டு நேரா நின்னுக்கிறோம். இந்த கழுத்த வந்து ஃபஸ்ட்டு அப்படியே நேரா குனிஞ்சு, அப்படியே மூச்ச விட்டுக்கிட்டே நேரா நெகத்த பார்க்கணும், தரைய. முடிஞ்ச அளவு வயிறு பெருசா இருக்குன்னா, நீங்க முடிஞ்ச அளவு கீழ பாருங்க. இந்த கழுத்து வந்து நேரா தரைய பார்க்கணும். ஃபஸ்ட்டு 1. மூச்ச விட்டுக்கிட்டே கழுத்த கீழ வரணும். அடுத்தது மூச்ச இழுத்துக்கிட்டே வானத்த பார்க்கணும். வானமோ இல்ல வீட்ல இருக்கிற செவுரு, சீலிங்க கூட பார்க்கலாம். அப்படியே மூச்ச விட்டுக்கிட்டே 1. ஆனா, இந்த கழுத்து குனியாம பார்க்கணும். அதுதான் மெயின். இங்க பாருங்க. அவ்வளோதான். அடுத்தது வந்து அப்படியே கழுத்து மேல. மூச்ச இழுத்துக்கிட்டே ஒரு 5 எண்ணிக்கை. அடுத்தது வந்து லெஃப்ட் சைடு. கழுத்து மட்டும் திரும்பணும். லெஃப்ட் சைடு ஒரு 5 எண்ணிக்கை. அடுத்தது ரைட் சைடு ஒரு 5 எண்ணிக்கை. லெஃப்ட் சைடு ஒரு 5 எண்ணிக்கை, ரைட் சைடு ஒரு 5 எண்ணிக்கை. ஃபஸ்ட்டு வந்து கீழ. தலை வந்து குனியும்போது இப்படி குனியக்கூடாது. உடம்பு கழுத்து ஆடாம என்ன பண்ணணும்னா, அப்படியே கீழ. இந்த தாவாங்கட்டை வந்து இதில ஒட்டணும். ஒரு 5 எண்ணிக்கை. அடுத்தது அப்படியே மேல. சீலிங்க பார்க்கலாம், இல்ல வானத்த பார்க்கலாம். நம்ம வந்து மேல வானத்த பார்க்கறதுக்கு வேலையே இல்ல. நம்ம வந்து எந்த நேரமும் இப்படியே தான் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். திரும்புறது கூட இப்படி திரும்பி பார்க்கறதில்ல. இப்படி உடம்ப தான் திருப்புறோம். அதனால தான் அந்த கழுத்துக்கு உண்டான எக்ஸர்சைஸ் இத மெயினா பண்ணுங்க. இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்டு கீழ. அடுத்தது மேல 5 எண்ணிக்கை. அடுத்தது லெஃப்ட்டு. அடுத்தது ரைட்டு. இது ஒரு 5 எண்ணிக்கை. அடுத்தது என்னன்னா, அடுத்தது வந்து ரொட்டேட்டர். கழுத்த வந்து ரொட்டேட்டர் பண்ணணும். ரொட்டேட்டர் பண்ணோம்னா இங்க பாருங்க. 1, 2, 3, 4, 5. இது செய்யும்போது கொஞ்சம் தலை சுத்துற மாரி இருக்கும். ஆனா, இது வந்து கொஞ்சம் பொறுமையா தான் செய்யணும். ஏன்னா, இந்த ரத்தம் வந்து அனைத்தும் வந்து இந்த கழுத்து வந்து ஷோல்டருக்கு வரும். இந்த செய்யும்போது அப்படியே தலை சுத்துற மாரி இருக்கும். ஆனா, கொஞ்சம் பொறுமையா தான் செய்யணும். நான் கொஞ்சம் வேகமா செய்றேன். ஆனா, பொறுமையா செய்யணும். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த எண்ணிக்கையில ஒரு 5. அடுத்தது ஆப்போசிட். ஆனா, ஃபஸ்ட்டு செய்யும்போது தலை சுத்தும். ஆனா, இது பொறுமையா தான் செய்யணும். இத டெய்லி செஞ்சீங்கன்னா, இந்த ஃபோன் பார்க்கறதுக்கு உண்டான எக்ஸர்சைஸ். ஏன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மினிமம் பார்த்தீங்கன்னா, 5 மணி நேரம் கண்டிப்பா பார்க்குறாங்க எல்லாரும். என்ன பார்க்குறாங்க? இப்படி குனிஞ்சு தான் பார்க்குறாங்க. 5 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் பார்க்குறாங்க. அதனால இன்னும் வருங்காலத்தில பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இந்த கழுத்து வலி, பேக் பெயினோட தான் நம்ம இருக்க போறோம். அதுக்கு வந்து இப்பயே இந்த எக்ஸர்சைஸ் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் கழுத்தில பேடு போடாம கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமா இருக்கலாம். கழுத்து வலி இருக்காது. இத வந்து டெய்லி ஒரு காலையில ஒரு 5 தடவ செய்யுங்க. செஞ்சீங்கன்னா போதும். இந்த கழுத்து பிரச்சனை வராது. நன்றி, வணக்கம்.